உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 7 அதிகாரங்கள் முடித்தோம். 8வது அதிகாரம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் முழுவதும் ஞானம் பற்றியே பேசுகிறது. அதை நீங்கள் நிதானமாய் வாசிக்கும்போது இயேசுதான் அந்த ஞானம் என்று இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது என்று நீங்கள் நிதானிக்க முடியும். இயேசுவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட நீதிமொழிகள் புஸ்தகம் என்று நாம் நினைக்கலாம். பாருங்கள், நான் சொன்னேன் நீதிமொழிகளில் முதல் 9 அதிகாரங்கள் ஞானம் பற்றி பேசுகிறது. அது ஒருவேளை இந்த மாதிரி ஆபத்தில் அந்த மாதிரி ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாமல் அப்படிலாம் சொல்லாலும் ஞானந்தான் அப்படியெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் காப்பாற்றுகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆதலால் இந்த இடத்துல ஞானம் பற்றி இந்த அதிகாரம் முழுவதும் ஞானம், அதாவது இயேசு கிறிஸ்து தான் ஞானம் என்று சொல்கிற அளவில் இருக்கிறதே. ஆதலால் இந்த வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் இங்கே சொல்லப்படும்போது நன்றாய் கவனியுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழியருகேயுள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. இந்த 7 வசனங்களை மாத்திரம் நான் மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழியருகேயுள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்திலும் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. அருமையானவர்களே, இங்கே பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் ஏதோ கவனிக்காமல் தெருவில் இங்கே எங்கே ஓடும்போது ஏதாவது சைக்கிளு மோட்டர் சைக்கிளு இல்லை யாராவது வந்து இடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து நீங்கள் என்ன செய்வீங்க? ஓடி போய் பிள்ளைகளை பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த பிள்ளைங்க பெரிய ஆளாகிட்ட ஒரு பாடு நீங்கள் என்ன செய்வீங்க? தெருவில் நல்லா பார்த்து கவனித்து போகணும், 2 பக்கமும் பார்த்து, டிராஃபிக் இல்லைன்னா அப்புறமேலு ரோட்டை கிராஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. பாருங்கள், சிறு பிள்ளையாக இருக்கும்போது தூக்கி கொண்டு ஓடின நாம் ஆட்கள் பெரியவங்களான பிறகு நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதுபோல் நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது உங்களுடைய பெற்றோர் தகப்பன் தாய் தகப்பனுக்கு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொன்ன தேவன், அந்த பெற்றோர் வந்து நீங்கள் சிக்கலான இடத்துல சின்ன பிள்ளையாக இருந்தாக்கா எங்கேயாவது சிக்கிக்கிறீங்கன்னா தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் இப்பொழுது அந்த காலகட்டங்களை நீங்கள் தாண்டி இருக்கிறீர்கள். ஆதலால் இப்பொழுது
ஒருவேளை கர்த்தர் மனிதர்களை கொண்டு நமக்கு அநேக போதனைகளை போதிக்கலாம். இப்போ நான் மனுஷன், நான் சர்ச்சில் பாஸ்டரு, நான் போதனைகளை கொடுக்குறேன். ஆனால் யார் கொடுக்கறது? உண்மையிலேயே தேவனே இப்படி சில ஆட்களை நியமித்து இந்த போதனைகளை கொடுக்கிறார். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். எல்லா மனிதருக்கும் சுயாதீனம் ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஃப்ரீ வில். God has given a free will to every man so as he can live like a child of God, not a slave or servant. ஒரு அடிமையாகவோ வேலைக்காரனாகவோ இல்லாமல் தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லப்படுகிற வார்த்தைகள் லெஃப்ட்டு ரைட்டு என்று சொல்லி எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு என்ன செய்யலாம் என்று தீர்மானம் எடுக்கிற காரியத்தை அவரவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை தான் சுயாதீனம் என்று சொல்லுகிறோம், ஃப்ரீ வில். இப்படி சுயாதீனம் கொடுக்கப்பட்டதால தான் மனுஷனுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கிறது. அடிமையாக அல்லது வேலைக்காரனாக இருந்தால் அதுக்கு தனித்தனி மரியாதை இருக்கிறது. ஆனால் பிள்ளை என்றால் சுயாதீனம். தேவனுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவர் உங்ககிட்ட சொல்ல தான் செய்வார், பிடிச்சி இழுத்துட்டு ஓட மாட்டார். சில சமயத்தில் நம்ம ஆபத்தான காரியங்களில் நம்மளை அறியாமல் சில ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளே அறியாமல் அவர் காப்பாற்றி விடுவார், அது வேற. ஆனால் அவர் நமக்கு புத்தி சொல்லுகிறார். இந்த சுயாதீனம் இருக்கிறதுனால புத்தி சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழியருகையுள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுப்புத்தருக்கு தொனிக்கும். பேதைகளே விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். இதை வாசிக்கும்போது எனக்கு நாங்கள் சிறு வயதில் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்க ஒரு 7-10 பேர் சேர்ந்து எல்லோரும் போவோம். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஊர் நடுவில் ஒரு நல்ல இடத்துல, மக்கள் கூடி வர்ற இடத்துல, அல்லது நிறைய மக்கள் இருக்கிறாங்கங்கிற ஒரு தெருவில் அங்கே நின்று ஒரு பாடல் பாடிட்டு கொஞ்ச நேரம் சுவிசேஷத்தை அறிவிப்போம். எப்படி சொல்லியிருக்கு? வழியருகேயுள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு கூப்பிடுதான். பேதைகளே விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள், அப்படி சொல்லுதான். இன்றைக்கு கர்த்தர் நம்முடன் பேசுகிறார். இந்த நீதிமொழிகள் 1 அதிகாரத்தை வாசிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடி உள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆனால் என்ன சொல்கிறாரு? நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் அப்படின்னு 1 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அது மாதிரி தான் இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க. அந்த புத்தி சொல்கிறது, கடிந்து கொள்வது, அதெல்லாம் யாருக்கும் இந்த காலங்களில் பிடிக்கலை. முன்ன காலங்களில் ஸ்கூலில் பிள்ளைகளை கொண்டு போய் விடும்போது, வாத்தியாரே நல்லா அடித்து சொல்லிக் கொடுங்க வாத்தியாரே, அப்படி சொல்லி கொடுத்து என்னையெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாங்க. அவர் அடி போட்டுருவார், ஒழுங்காக படிப்போம். இப்போ பிள்ளைங்க ஒரு கூட்டம் படிக்குது, ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கே அது ரொம்ப சேட்டையாகவே இருக்குது. அந்த பிள்ளைய வாத்தியார் அடித்தா வாத்தியாருக்கு பிரச்சனை ஆயிடுது, அவர் மேலே என்கொயரி. அது அவங்களுக்கு இருந்த நல்ல வேலையை விட்டு எங்கேயா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க.
அல்லது கெட்ட பேர் வாங்குவாங்க. இதனால் வாத்தியாருக்கு என்ன பண்ணுறாங்க, பிள்ளைய படித்தா படிக்கட்டும், படிக்காட்டி போகட்டும், சொல்லி கொடுத்துருவோம், அதுக்கு மேலே அவங்க பாடு அப்படி சொல்லி நின்றுறாங்க. இதுபோல் இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப விவரமாயிட்டாங்க. அந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. அதாவது நல்லது கெட்டது தெரியாத ஒரு காலமாக அந்த காலங்களில் பிள்ளைங்க இருந்தாங்க. இன்னசென்ட், நல்லது கெட்டது தெரியாது. ஆனால் இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் அது இப்படித்தான், அது அப்படித்தான்னு பெரியவங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு செல் எடுத்தால் இப்படி போடணும், அப்படி போடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெளிஞ்சிட்டாங்க. ஆனாலும் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த புத்தியெல்லாம் இல்லை, எதை பேசலாம் பேசக்கூடாதுங்கிற அந்த தெளிவெல்லாம் இல்லை. ஆனாலும் தே லாஸ்ட் தேர் இன்னசென்ஸ். அவங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்போ எல்லாம் காட்டிக்கிறாங்க. இந்த சிறு பிள்ளைகளுக்கு கூட போதிக்க முடியலைங்கிறது இப்போல்லாம் ஆச்சரியமான விஷயந்தான். கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்லியும் கூப்பிட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க, கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்குறப்ப, சரி சிறு பிள்ளைகளை விடுங்க, பெரியவங்களாக இருக்கிற இன்றைக்கி மனிதர்களை பற்றி என்ன பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வழியை தேடலாம். கர்த்தருக்கு பிரியமா நம்முடைய மனசாட்சிக்குள்ளே ஆண்டவர் பேசுகிறாரு, இதை கவனிக்கலாம், நம்ம குற்றமற்ற மனசாட்சியோடு வாழலாம் அப்படின்னு இன்றைக்கி மக்கள் நினைக்கிறாங்களா? இல்லையே. அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி கட்டான், அவன் என்ன கெட்டு போனானா, அவன் என்ன செத்தா போனான், அவன் அப்படி லஞ்சம் வாங்கினான், அவன் அங்கே அப்படி ஊழல் பண்ணான், அவன்லாம் நல்லா இருக்கான், அவன் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை மேம்பாடாக பேசுகிறாங்களே ஒழிய, அந்த காலங்களில் சொல்லுவாங்க, உன் மனசாட்சி கேட்டபடி இப்போ நீ சொல்லு அப்படி சொல்லுவாங்க. இப்போ யாரும் உன் மனசாட்சின்னு சொல்லி யார் மற்றவங்ககிட்ட பேசுகிறவங்க இல்லை. உன் மனசாட்சியின்படி செய் அப்படின்னு சொல்கிற ஆளை காணோம். ஏன்? மனசாட்சி பொதுவாக மக்கள்கிட்ட அது பிரயோஜனம் இல்லாத லெவலில் நின்றுக்கிட்டு இருக்குது. மனசாட்சி எதை ரைட்டுன்னு சொல்லுதோ அதை கவனிக்கிறதுக்கு இந்த ஆளுங்க ரெடியாக இல்லை. அப்புறம் மனசாட்சி மூலமாக பேசுகிற கர்த்தர், வேறு யார் என்ன சொன்னாலும் கடைசியில் மனசாட்சிக்குள்ளே அது சரியாக தப்பான்னு கவனிக்க வேண்டிய, நிதானிக்க வேண்டிய வேலை, அதெல்லாம் இப்போ இருக்க மனுஷருக்கு ஒன்றும் அதெல்லாம் பார்க்கறதில்ல. அவங்க இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அங்கே வேலை கிடைக்குமா, அட்மிஷன் கிடைக்குமா, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, அந்த பொண்ணு நான் மாப்பிள்ளை அதெல்லாம் கிடைக்குமா, அங்கே நல்ல சொத்து பத்தெல்லாம் இருக்கா, இதை மட்டும்தான் பார்த்தாங்களே ஒழிய உள்ளே இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் பேசுகிற மனசாட்சி, நல் மனசாட்சி, குற்ற மனசாட்சி, பலவீனமான மனசாட்சி, சியர்டு கான்ஷியன்ஸ், சூடுண்ட மனசாட்சி, இப்படி பல விதங்களிலே நம்முடைய நிலைமையை காட்டக்கூடியதாய் நமக்குள்ளே ஒரு மனசாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்து இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு காட்டும்படியாக இந்த மனசாட்சி சொல்லுகிறது. நீ தப்பான வழியில் போய்கிட்டு இருக்கேன்னு அது உணர்த்துகிறது. அது உணர்த்துகிறத கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, உள்ளே மனசாட்சியிலே பேசுகிற ஆண்டவர் உன்னுடைய நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொன்ன பிறகும் கூட ஜோசியம் கேட்குறதுக்கு நிறைய இங்கேயும் அங்கேயும் ஓடுவாங்க. அங்கே நல்ல காலம் பிறக்குதுன்னோ, இல்லை ஏதோ அந்த பக்கம் சூழம் இந்த பக்கம் சூழம்னோ சொல்லி எதையாவது சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த ஆளுங்க ரொம்ப கெட்டிக்காரவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி வடக்க சூழம், அப்போ வடக்க போகக்கூடாதா அப்படின்னா இவங்க எப்படி கெட்டிக்காரங்கன்னா, வடக்க தான் போகணும், ஆனால் என்ன செய்யலாம், முதல்ல இன்றைக்கி பஸ் ஏறி தெற்க போகலாம், ஒரு 50 கிலோமீட்டர் தெற்க போயிட்டு அங்கே போய் டீ குடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து மறுபடியும் வடக்க போய்க்கலான்னு ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக எப்படி சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி, அதாவது தங்களை தாங்களே வஞ்சித்து கொள்ளுகிறார்கள்னு அவங்க இன்னும் நினைக்கலையே. கெட்டிக்காரத்தனம் இருக்கிறது, ஆனால் தங்களை தாங்களே வஞ்சித்து கொள்ளுகிறார்கள். ஆதலால் அருமையானவர்களே, இப்பொழுது நான் கேட்கிறேன், இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களிடத்திலே பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து 10 பேர் பேசலாம்,
10 பேர் பேசினாலும் அது கர்த்தர் பேசுகிற வார்த்தை எது, இல்லை பொல்லாத மனிதர்கள் பேசுகிற வார்த்தை எது, அல்லது சூழ்ச்சி செய்கிற மனிதர்களுடைய வார்த்தை எது என்று நிதானிக்கத்தக்கதாக உங்களுக்குள்ளே ஒரு மனசாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிலே நீங்கள் கவனியுங்கள். அதாவது பைபிளில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யோசியான்னு ஒரு ராஜா, அந்த மனாசேங்கிற ராஜாவுக்கு மகனாக பிறந்தவன். இந்த மனாசே அந்த ராஜாக்கள்லே ஒட்டுமொத்தத்தில் ரொம்ப மோசமான ஆளாக இருந்து தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து மக்கள் எல்லாம் அங்கே மற்ற வழிபாடுகளில் போய்விடத்தக்கதாக நிறைய காரியங்களை செஞ்சிட்டான். 55 வருடமோ என்னமோ, 52 55 வருஷமாக அவன் ராஜாவாக இருந்திருக்கிறான். அந்த காலங்களில் பாகால் வழிபாடுகளுக்கு உள்ளே மக்களை நடத்தி அதில் ஏறக்குறைய உறுதிப்படுத்திவிட்டான். அவங்க அதிலேருந்து மாற முடியாதுங்கிற அளவுக்கு உறுதிப்படுத்திட்டான். 55 வருஷம்னா 25 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அடுத்த 25 வயசில் அவங்க பிள்ளைகளை பெற்று வந்துடுறாங்க. 2 தலைமுறை தாண்டுது. 2 தலைமுறை தாண்டும்போது அப்புறம் அவங்களாம் புதுசாக பிறந்து வர்றவங்களாம் நாங்கள்லாம் எங்கள் குடும்ப வகைரா எல்லாம் இது தானே அப்படின்னு சொல்லி அந்த தவறான வழிகாட்டுதல்லையே சுலபமாக இருந்து விடுகிறார்கள். அந்த மாதிரி மனாசேக்கு பிள்ளையாக பிறந்த யோசியா, இவன் பாருங்கள் நல்ல ராஜாவாக இருந்து ரொம்ப காலம் நல்லா இருந்தான். தேசத்தை நல்ல வழியில் வருவிக்க முயற்சி செய்தான். ஆனால் கடைசியில் எழுதியிருக்கோம், அங்கே பார்வோன் பாபிலோன் ராஜாவோட அவனுக்கும் சண்டை, அதாவது எகிப்து ராஜாவுக்கும் பாபிலோன் ராஜாவுக்கும் சண்டை. நான் பாபிலோன் ராஜா கூட சண்டை போட போகிறேன், நீ இடையில நீ குறுக்க நின்று பிரச்சனை பண்ணாத, நீ ஒதுங்கிக்க, எனக்கும் அந்த பாபிலோன் ராஜாவுக்கும் தான் சண்டை, நீ ஒதுங்கிக்கன்னு சொல்லி யார் எகிப்தின் ராஜா யோசியா கிட்ட சொன்னானா. ஆனால் அங்கே எழுதியிருக்கோம், அந்த பார்வோன் எகிப்து ராஜாவாகிய பார்வோன் மூலமாக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை யோசியா கவனிக்காமல் அதை தள்ளிவிட்டு கடைசிக்கு பார்வோன் கூட சண்டை போட போய் நீ எப்படி அங்கே தாஸ்து வழியாக போகலாம் அப்படின்னு அவன் கூட சண்டை போட போய் கடைசிக்கு அந்த யுத்தத்தில் இந்த யோசியா ராஜா செத்து போயிடுவான். நல்ல ராஜாங்க, தேவனுக்கு பிரியமாக சில அநேக காரியங்களை தேசத்தில் செஞ்ச ராஜாங்க. ஆனால் இந்த பார்வோன் எகிப்து தேசத்தின் ராஜா, உனக்கு எனக்கு வம்பு இல்லைப்பா, நீ ஒதுங்கிக்க, நான் அங்கே போகணுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு நேர் வழியாக போகிறேன் அப்படின்னு சொன்னப்ப இவன் கேட்கல. அதில் என்ன எழுதியிருக்கு, பார்வோன் மூலமாய் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை யோசியா கவனிக்காமல் அவனுடைய யுத்தத்துக்கு போனபடியால் செத்தான் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஐயையோ, ஏங்க கர்த்தருடைய வார்த்தை அதான் சொல்லி யார் மூலமாக வேணாலும் வரலாம். இப்போ நான் கர்த்தர் சில சமயத்தில் சொல்லுவாங்க, இங்கே கூட்டம் நடக்கும், பரிசுத்த ஆவியானவர் கூட்டம்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவராக ட்ரம் அடித்து ஊரெல்லாம் போய் சொல்லி இங்கே கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இப்போ பேசுகிறார், அது ரைட்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கூட்டம்னு அப்படியெல்லாம் போட்டால் பரிசுத்த ஆவியானவர் ட்ரம் அடித்து ஊரெல்லாம் போய் அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் கொடுத்து அதெல்லாம் செய்யலை. ஆனால் யார் மூலமாவது மனுஷர்கள் மூலமாக நோட்டீஸ் மற்ற ஏதாவது மூலமாக செய்தி போகிறது, அந்த செய்தியில் கர்த்தர் பேசுகிறது எது, பிசாசு பேசுகிறது எது, சாதா உலக மனுஷர் பேசுகிறது எது அப்படின்னு நிதானிக்கக்கூடிய ஆளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அந்த திறமைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இங்கே நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க, ஞானம் நின்று கூப்பிடுகிறது. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களில் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன். எது ஞானம் கூப்பிடுதான், கர்த்தர் தாங்க அது. என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். நான் கூப்பிட்டேன், அவனுக்கு காது கேட்கலங்க, இல்லை தொனிக்கும், காது கேட்கும். பேதைகளை விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள்.
பேதைகளேன்னா நிறைய விவரங்கள் தெரிஞ்சும் அதை மனசில் வச்சுக்கிற மாட்டேங்கிற ஆள். என்னப்பா அதெல்லாம் நேற்று சொல்லி கொடுத்துறேன், அதெல்லாம் ஒன்றும் தெரியலங்க, அதெல்லாம் கவனிக்கலாங்க. பேதைகளே விவேகம் அடையுங்கள். மூடர்கள்னால் ஒன்றும் தெரியாத நிர்மூடம்னு சொல்கிறோமே, மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். பொல்லாப்பை விட்டு விலகிறதான புத்தி. அப்படி ஏதோ சிக்கலில் நீங்கள் தப்பான காரியங்களில் நுழைஞ்சிடாதபடிக்கு அதிலேருந்து விளைவிக்கிங்கன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி புத்தியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா இந்த உலகம், இந்த வேர்ல்டு இஸ் ட்ரிவன் பை த டெவில். இந்த உலகம் பிசாசினால் இயக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலக மக்கள் எல்லாம் பாவத்திலே வாழுகிறார்கள். அவர்கள் பாவத்திலே வாழுகிறது நிமித்தம் இந்த பிசாசு அவர்கள் மூலமாய் உலகம் முழுவதையுமே இயக்க முடிகிறது. பல தேசங்களில் பலவிதமான ரேசஸாக, பலவிதமான மொழிகள் பேசி, பலவிதமான கலாச்சாரங்களோட, பலவிதமான மதங்கள் வழிபாடுகளோட மக்கள் இருந்தாலும், எந்த மதத்தில், எந்த வழிபாடுகளில், எந்த ஊரில், எந்த கலாச்சாரத்தில், எந்த மொழி பேசினாலும் பிசாசு இவர்களை இயக்குகிறான். ஏனென்றால் பாவிகள், எந்த கூட்டத்தில் இருந்தாலும் இவர்கள் பாவிகளாக இருக்கிறதுன்னா பிசாசு பேச்சை கேட்டு அவன் சொல்கிறத செய்கிறது. அப்படி பாவிகளாக இருக்கிறபடியால் பிசாசு இந்த உலக மக்களை இயக்கி கொண்டிருக்கிறான். இப்படி இயங்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் எப்படி நற்குணசாலிகளாய், பரலோகத்தின் பிள்ளைகளாய் எப்படி இருக்கிறது என்று இங்கே இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் பேசுகிறது. அது மாத்திரமல்ல, இங்கே ஞானம் கூப்பிடுகிறது. நாற்சந்திகளிலே, வழி அருகே, ஊர் வாசல் ஓரத்திலே, பட்டணத்தின் முகப்பிலே மனுஷரை நோக்கி கூப்பிடுகிறதாம். பல ஆட்கள் மூலமாக, பல ஊழியக்காரர்கள் மூலமாக நீங்கள் வார்த்தைகளை கேட்பீங்க. அது அவங்க காதுக்கு தொனிக்கும் என்று சொல்லப்படுகிறது. சொன்னது அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. இப்போ சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து பற்றி இன்னும் தெரியாத ஜனங்கள் இன்னும் இருக்கிறாங்கன்னு. ஒரு வேளை இருக்கலாம். ஆனாலும் இப்போ நடக்கிற காரியங்களை பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு ஜனக்கூட்டத்துக்கு இயேசுவை பற்றி தெரியாதுன்னு யாராவது ஒரு ஊழியக்காரன் அங்கே போய் இயேசுவை பற்றி சொல்ல போயிடுறான். அது மாத்திரமல்ல, இப்பொழுது டெலிவிஷன் மூலமாக போகிற செய்திகள் ஆள் போகாட்டியும் பரவாயில்ல, டெலிவிஷன் போயிடுது. அந்த காலங்களில் ஆள் போகாட்டியும் பரவாயில்ல, ரேடியோ போச்சு. அந்த காலத்தில் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலங்களிலே ரேடியோ செய்திகள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. விசேஷமாக சேஷல்ஸ்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் வரும். அதிலிருந்து எப்போவுமே இந்த சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஊழியம் தொடங்கின போது, ஆண்டவரே இந்த டிவியிலையும் கர்த்தருடைய வசனம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணோம். என்ன நடந்துருச்சு பாருங்க. இப்போ கிறிஸ்டியன் சேனல்ஸே இருக்குது. தமிழ்லேயும் கிறிஸ்டியன் சேனல்ஸ் இருக்குது, ஆங்கிலத்துலேயும் இருக்குது. இன்னும் இந்திய தேசத்தில் பல மொழிகளில் கிறிஸ்டியன் சேனல்ஸ். அது மட்டும் இல்லை, எந்த ஊர்லேருந்து இந்த சேனல் போட்டிருந்தாங்கனாலும் உலகத்தில் இருக்க எல்லா பகுதிகள்லேயும் அந்த லாங்குவேஜோ அந்த கலாச்சாரம் இருக்கிறவங்களோ மக்கள் இருந்தால் அங்கேயும் பார்க்கலாம். ஏனென்றால் சேட்டலைட் மூலமாக அது போய் பூமி எங்கும் போய் பரவிடுது. எனக்கு இந்த சேனல் வேணும்னு தெரியுன்னா அதை பார்க்கலாம். ஆக நாங்கள் அந்த காலங்களில் டிவியில் வந்தால் நல்லாயிருக்கும் ஆண்டவரேன்னு கேட்டால், இது டிவி தான் உலகமெல்லாம் போகுது. இப்போ அதுவும் பத்தாவதுக்கு என்னன்னு கேட்டால், எங்கேயோ ஒரு இடத்துல இந்த செய்திகளெல்லாம் இப்போ பேசி ரெக்கார்ட் பண்ணி அங்கே வச்சுருக்குறாங்க. இந்த கம்ப்யூட்டர் வச்சுருக்கிற ஆளுங்க, ஏன் சாதாரண செல்லு, இப்போ இந்த செல்லே ஒரு கம்ப்யூட்டராக வேலை செய்யுது. நீங்கள் இந்த ஆள் பிரசங்கித்த அந்த இது அப்படி கேட்டு போட்டிங்கன்னா, அல்லது இந்த மாதிரி செய்தி அப்படின்னு போட்டிங்கன்னா, இந்த உலகமெல்லாம் இந்த செல்லு போய் தேடி, அந்த நெட்வொர்க்கு போய் தேடி நீங்கள் கேட்டதாக கொண்டு வந்து வரிசையாக நிறுத்துது. ஆஹா, இப்போ இந்த சுவிசேஷம் எவ்வளவு சுலபமாக அறிவிக்கப்படுகிறது, எவ்வளவு வேகமாக, எந்த மூலையில் இருந்துனாலும். என்ன நெட்வொர்க் கனெக்ஷன் வேணும், அவ்வளவுதான். நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் போதும். இப்போதைக்காக நெட்வொர்க் கனெக்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் வருதுன்னு நினைக்கிறேன்.
ஏர்க்ராஃப்டில் போகும்போது எந்த நெட்வொர்க் கனெக்ஷனை பார்க்குறது? அது சேட்டலைட்லேருந்தே நேரடி கனெக்ஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் உங்கள் செல்லில் போட்டிங்கன்னா அது ஏர்க்ராஃப்ட்லேருந்து எடுக்கிறது வேணுமா அப்படின்னு அது கேட்குது. அந்த இது ப்ரொவிஷன் இவங்க கொடுத்தவுடனே இப்போவும் சில தேசத்தில் இப்போ ஏர்க்ராஃப்டே ஓடலாம், அது வேறு. ஆனால் ஏர்க்ராஃப்டில் பறக்கும்போது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் செல்லில் பேசலாங்கிற ஒரு ப்ரொவிஷன் வந்துக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ். அப்போ தான் இந்த கொரோனா வந்து நிறுத்தி பிடிச்சி. இல்லாட்டானா நீங்கள் ஏர்க்ராஃப்டில் பறக்கும்போதே சேட்டலைட்லேருந்து இந்த டைரெக்டாக வரும். இப்போல்லாம் சேட்டலைட்லேருந்து இங்கேயே ஒரு டவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவர் வாங்கி அந்த இடத்துலேருந்து இப்போ நமக்கு கொடுக்குது. இது என்னென்னா சேட்டலைட்லேருந்து நேராக வாங்கிடலாம். எல்லாம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் வேணுமா அல்லது உலகத்தின் பாவங்கள் வேணுமா? இந்த செல்லில் நீங்கள் எவ்வளோ சினிமா படங்களை பார்க்கலாம், எவ்வளோ பொல்லாத காரியங்களை பார்க்கலாம், அரசியல் பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், அல்லது பாடங்கள் அதையும் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் வேணுமா பெற்றுக்கொள்ளலாம், பாவம் வேணுமா பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நிலைமை ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் கூப்பிடுறேன். இப்போ இந்த செல் வழியாகவும் கூப்பிடுறாரு, அந்த கம்ப்யூட்டர் வழியாகவும் கூப்பிடுறாரு, இந்த டிவி வழியாகவும் கூப்பிடுறாரு, சபை பிரசங்கியார்கள் மூலமாக கூப்பிடுறாரு. சிலர் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் அப்படியே யார்கிட்டயா பேசி ஒரு நோட்டீஸை கொடுப்பாங்க, அவங்க மூலமாக கூப்பிடுறாரு. எத்தனையோ விதங்களிலே கர்த்தர் கூப்பிடுகிறார் சொல்லி எழுதியிருக்கு. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழியருகேயுள்ள மேடைகளிலும் நார்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும் கேட்கும். பேதைகளே விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். சாதாரண ஒன்றுக்கு உதவாத காரியத்தல்ல, மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். சத்தியத்தை பேசும். என் வாயிலிருந்து பொய் புரட்டு வராது, அது சத்தியத்தை பேசும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. அது என்ன ஆகாமியம்? இந்த துன்மார்க்கரை வந்து தண்ணியை போட்டுட்டு நல்லா தின்னுட்டு இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு கஜா பண்ணிக்கிட்டு அது கூச்சல் போட்டிருக்காங்களே, பெரிய கட்டிக்காரர்கள் மாதிரி. ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. இன்றைக்கி சில ஆள்கள் பேசினாக்கா நல்லா இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் போன வழியில் அங்கே போய் பார்த்தா விபரீதமாக முடிஞ்சிருது. என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். ஏற்கனவே ஞானத்தை பெற்றுட்டான்னா ஆமாம் அதான் கரெக்டு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் புத்தி உள்ளவனுக்கு ஏற்கனவே புத்தி கிடச்சிருந்துச்சுன்னா ஆமாம் கரெக்டு, தெளிவாக நல்லா புத்தி தெளிஞ்சிருச்சு, எனக்கு திட்டமாக தெரிஞ்சிருச்சு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஞானத்தை ஏற்கனவே பெற்றவர்கள் அவங்களுக்கு இதை பேசும்போது யதார்த்தமாக இருக்கும், ஆமாம் அதான கரெக்டு அப்படி சொல்லுவாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் கூப்பிடுகிறார், அதை கவனிப்போமாக. இன்றைக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் கவனியுங்கள். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இப்போ விட்டால் பரலோகமா அல்லது சந்தேகமா? சந்தேகம்னா எனக்கு ஒன்று திட்டம், நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்கன்னு. சந்தேகம் வந்துருச்சுனாவே போக மாட்டோம்னு அர்த்தம். அப்போ இருதயத்தை ஒழுங்குபடுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும், ஆண்டவர்கிட்ட வரணும். அவர் உங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுப்பார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று விரும்புகிறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.